கவினுக்கு அங்கேயே இம்மீடியட்டா டிசி வாங்கிட்டு கிளம்புறாங்க. கவின் வெளிய வந்து மாம் மாம் நான் அது அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட நடந்துப்பியா கவின்? இஸ் திஸ் வாட் ஐ டீச்ட் யூ? இப்படிதான் நான் வளர்த்துருக்கேன். இஸ் இட்? வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ கவின் கிளம்பி போறான். இந்த சைடு வயன் வெளியே வந்தா அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. அக்கா அவளை விட சும்மா டே இப்படி நடந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்காமலாம் இருக்க மாட்டேன். லூசு மாதிரி பேசாத. மரியாதை இங்கேருந்து போயிடு. இது எதுக்கு மாமா கூட்டின்னு வந்தீங்க? விட்றா ஏதோ பயத்தில் பேசிட்டு இருக்கு. முதல்ல கூப்பிட்டு கிளம்புங்க மாமா, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அவளை அப்படின்னு சொல்றான். இன்னும் எத்தனை பீரியட் இருக்கு? இன்னும் 4 பீரியட் இருக்கு. கிளாஸ்க்கு போ மாமா. நான் வீட்டுக்கு கிளாஸ்க்கு போமா. என்ன நடந்தது உனக்கு இப்போ? என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஒன்றும் உனக்கு நடக்கல. ஓ சரி. ஏன் ஜீன் தான் போட்டிருப்பா. ஸோ ஜிம்மனோட ஷர்ட் அவளுக்கு லூஸாக இருக்குது. அது பரவாயில்ல. பட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவள் அதை இன்லாம் பண்ணிட்டு கிளாஸ்லாம் கவனிக்கிறா. எல்லாருமே வந்து ஒரு 1 ஹவருக்கு கொஞ்சம் ஆடாக தான் அவகிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஜிம்மனோட கேர்ள் ஃப்ரெண்டான்ற மாதிரி. அப்புறம் எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து ஜிம்மன் சாப்பாடு கூட அவளுக்கு நான் கொண்டு போகிறேன். நான் போய் நீ ஒன்றும் பேச தேவையில்ல அவகிட்ட. நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியா இரு. நல்லா இருக்க பிள்ளையும் நீ இந்த மாதிரி அழுதே கெடுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஜிம்மன் போறான் அவர் ரூமுக்கு. கதவு ஓப்பன் பண்றா. தள்ள அப்படின்னு உள்ள போயிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு ஜிம்மன் அங்கே உட்காடுறான் பெட்ல. வாச்சாலும் அப்படின்றான். அவளும் வந்து உட்காரா. அவளை அப்படியே தூக்கி அவன் மடியில உட்கார வச்சுட்டு ஜிம்மன் அப்படியே அவள் செஸ்ல சாயிறான். என்ன பண்ற? ஒன்றும் இல்லடி. லவ் யூ. மாமா உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? எனக்கு என்ன கோவம் உன் மேல? இல்ல நீ நான் ஆல்ரெடி மியூசிக் போகாதன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதே மாரி போனேன். அதான் நீ முன்ன அது ஒரு பொசசிவ்டி. ஒருவேளை நீ கவினை லவ் பண்றியோன்னு ஒரு கோவம் வேற. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ என் செல்லத்தை பற்றி தான் எனக்கு தெரியும்ல. கோவம் இருக்கு. ஆனா அவன் மேல இல்லை, அவனுங்க மேல. அவ்வளோதாண்டி. ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டானுங்களா? தொடலாம் இல்லை மாமா. அதை கழட்டின உடனே நான் போய் எப்படி ஓரமா உட்காந்தேன். அவனுங்க கிட்ட வருவானுங்களோன்னு பயந்தான். ஆனா அவனுங்க அவனுங்க வேர்ட் அப்யூஸ் பண்ணாங்க மாமா. ரொம்ப தாங்க முடியல, கேட்க முடியல. டிஸ்கிரைப் பண்றேன்ற பேர்ல ரொம்ப கேவலமா. சரி போதும் பத்தா அப்படின்னு அவளை அப்படியே அவன் ஷோல்டர்ல சாய்ச்சிக்கிட்டு அவன் அப்படியே தட்டி கொடுக்குறான். அவள் சாப்பிடாமல அப்படியே தூங்கிட்டா. ஜிம்மன் அவளை அங்கே படுக்க போட்டு அங்க இருக்க சோஃபால உட்காந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். நான் இருந்தா இப்படி நடக்க விட்டல. கடவுளே, குழந்தை பயந்து போச்சு. அவனை கொன்றுக்கணும். சே அப்படின்னு அவன் அசிங்கமா திட்டிக்கிட்டே கவின் அங்கே உட்காந்துருக்கான். ஸோ ஒரு 2-3 டேஸ் ஆகுது. வயனுக்கு லைட்டாக நைட்டில் வந்து இந்த இன்சிடென்ட்னால கனவு வந்து ரொம்ப வீக்காகி கத்துறான்னு அவங்க அம்மா வந்து வயன் கூட தூங்குறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க அம்மா படைக்கல. ஜிம்மன் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டாரு. ஸோ ஜிம்மன் அங்கே உட்காந்துருக்காரு. வயன் அப்படியே தூக்கத்துலேயே விட்டுரு கவின். கவின் மாமா 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 எங்கே இருக்க மாமா? வயான் வயான் அப்படின்னு ஜிம்மன் பக்கத்தில் தட்டி தராரு. வயன் அப்படியே ஜிம்மனை டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறா. ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. ஸோ இப்படியே 1 இயர் முடிஞ்சு அப்போ 3rd இயர் காலேஜே முடியுது. வயனுக்கும் ஜிம்மனுக்கும் நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜிம்மனுக்கு இப்போ ஏஜ் 33. ஓகே, ஸோ நம்ம இப்போ அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதும் வயனும் ஜிம்மனும் பயங்கரமா அவங்க ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்றாங்க. மாமா 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 போதும் வலிக்குது. குய்யால 2 வருஷமா செய்கிறோம், வலிக்குதான். எவ்வளோதான் வலிக்கும் உனக்கு அப்படின்னு நல்லா இன்செர்ட் பண்ணி எடுக்கிறான் பயங்கரமா. மாமா போதும்
முடிக்கிறேன் இரு, இரு. அப்படின்னு ஜிம்மன் ஒரு செம்ம பீக்குக்கு போய் முடிக்கிறான். வயனால தாங்கவே முடியல. அப்படியே படுத்துட்டா பெட்ல. ஜிமினா அப்படியே போய் அவ மேல க்ரௌச் பண்ணி ஹக் பண்ணிட்டு தூங்குறான். ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரையும் ப்ரொஃபஸர் மாமானா பொசசிவ் இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. அது ஒரு ஃப்ளோவாக போயிடுச்சு. நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.